ஆன்டிசெப்டிக் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும், அத கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது ஒரு நபருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா, அந்த காயத்தின் மீது கிருமிகள் படர்ந்து, அதன் மூலமா காலப்போக்குல காயம் குணமாகறதுக்கு பதிலா பெரிதாக மாறத் தொடங்கி, சீல் புடிச்சு செப்டிக் ஆகி அந்த நபரே இறந்து போயிருவாங்க. எந்த அளவுக்கு கொடிய பாதிப்புகள சின்ன சின்ன காயங்கள் கூட அந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி வந்தது. இதே மாரி தான் அறுவை சிகிச்சை பண்றவங்களுக்கும் பாதிப்புகள் இருந்தது. அதாவது உதாரணமா ஒரு நபருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு அவருக்கு சர்ஜரி பண்ணி கிட்னி ஸ்டோன ரிமூவ் பண்ணா, அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ஏற்படக்கூடிய காயம், சர்ஜரி பண்ணும்போது வெட்டுறது, அதுக்கப்புறம் அங்க வந்து ஸ்டிச்சிங் பண்றது, இந்த காயத்தின் மீது கிருமிகள் படர்ந்து அங்க வந்து சலம் மாதிரி கட்டி சீல் பிடிச்சி செப்டிக் ஆகி மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட பாதிப்புகளை மருத்துவ உலகம் சமாளிக்க முடியாம திணறி வந்தது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து மயாஸ்மா தியரி. அதாவது பேட் ஏர் தான் வந்து டிசீசஸை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் மருத்துவர்களும் நம்பி வந்தாங்க. அதாவது மோசமான காற்று, துர்நாற்றம் வீசக்கூடிய காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் மருத்துவர்களும் நம்பி வந்தாங்க. ஸோ இப்படி இந்த மோசமான காற்று நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்பி வந்தனாலேயே அறுவை சிகிச்சை பண்றனாலையும் சின்ன சின்ன காயங்கள்னாலையும் அந்த தொற்று பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி அறிய முடியாம தவிச்சு வந்தாங்க. அப்பதான் 1847ஆம் ஆண்டு ஹங்கேரியை சேர்ந்த ஒரு கிரேட்டஸ்ட் பிசிஷியன் அண்ட் சயின்டிஸ்ட் ஆன இக்னேஸ் செமில்வைஸ் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கண்டறிஞ்சாங்க. அவர் அப்ப ஆஸ்திரியாவுடைய வியன்னால இருக்கிற வியன்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவரா வேலை பார்த்து வந்தாங்க. அங்க அந்த மருத்துவத்திற்காக குறிப்பா பிரசவத்துக்காக படக்கூடிய பெண்கள்ல நிறைய பேர் வந்து பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்ற பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டறிய முடியாம இருந்தது. அப்பதான் இக்னேஸ் செமில்வைஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. பிரேத பரிசோதனைக்காக பயன்படுத்தக்கூடிய கத்தி, கையுறை அதெல்லாம் வெறும் நீரில மட்டும் கழுவிட்டு, அந்த உபகரணங்களையே அப்படியே பயன்படுத்தி இந்த பிரசவத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் சிகிச்சை கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பிரசவ காய்ச்சல் ஏற்பட்டு பெண்கள் இறந்து போறாங்க அப்படின்னு இக்னேஸ் செமில்வைஸ் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஆனா இத வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மருத்துவர்களும் சரி, விஞ்ஞானிகளும் சரி ஏற்றுக்கொள்ளல. இவர பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. ஸோ இப்படியே சில காலங்கள் போகுது. இதுக்கப்புறமா 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு கிரேட்டஸ்ட் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர் வந்து மெமோர் ஆன் தி ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி வெளியிட்டாங்க. அதாவது மெமோர் ஆன் தி ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை 1859ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுல லூயி பாஸ்டர் வந்து இந்த ஆல்கஹால், பால், நீர் அதுக்கப்புறமா மற்ற உணவுப் பொருட்கள் இதெல்லாமே வந்து ஃபெர்மெண்ட் ஆகி ஸ்பாயிலேஜ் ஆகுறதுக்கு அதாவது புளித்து போய் நொதித்த தன்மை அடைஞ்சு அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கு காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கட்டுரையில தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ உலகம் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றுல இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கினாங்க. ஏன்னா அதனால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் மருத்துவர்களும் நம்பி வந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு. அது காற்றுலையும் இருக்கு, உணவுலையும் இருக்கு, நீர்லையும் இருக்கு. ஸோ அதனால தான் நோய் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்குது. அதை லூயி பாஸ்டர் தான் ஒரு முறை இது உணவுப் பொருட்களை மட்டும் இல்லாம காயங்கள் ஏற்படுறது, அறுவை சிகிச்சையின் போது காயங்கள் ஏற்படுறது, அதன் மீதுலாம் இந்த கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் படர்ந்து அதன் மூலமா தான் இந்த செப்டிக் ஆகுறது மாரியான பிரச்சனைகளும் ஏற்படுது அப்படின்றத அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து இத வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றுல இருக்கு. அதுதான் வந்து காயத்தின் மீது படர்ந்து செப்டிக் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இவர் வந்து நெனச்சாங்க. அதுக்காக இவர் வந்து அப்ப அந்த கிருமிகள அழிக்கிறதுக்கு இப்போ ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா, அந்த காயத்துல கிருமிகள் இருக்குன்னா, அந்த கிருமிகள அழிச்சிட்டா போதும். அந்த காயத்த பெரிதாகாம தடுத்துறலாம் அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் நெனச்சாங்க. அதுக்காக 1865ஆம் ஆண்டு மார்ச் மாசம் ஒரு நபருக்கு ரிஸ்ட்ல வந்து மணிக்கட்டுல வந்து காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த காயத்துக்கு
ஜோசப் லிஸ்டர் வந்து கார்போலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலத்த பயன்படுத்தினாங்க. இந்த கார்போலிக் ஆசிட் அப்படின்றது அந்த காலகட்டத்தில சிவெஜ கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ அத யூஸ் பண்ணி அந்த ரிஸ்ட்ல ஏற்பட்ட காயத்துக்கு இவர் வந்து சிகிச்சை குடுத்தாங்க. ஆனா எந்த பலனுமின்றி அந்த காயம் வந்து பெரிதாகி அந்த நபர் வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அதே 1865ஆம் ஆண்டு மார்ச் 21 அன்னைக்கு நீல் கெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவருக்கு வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருந்தது. அதாவது ஃப்ராக்சர் அப்படின்னா எலும்பு முறிவு. காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படின்னா அது வேற. வ வ சாதாரணமா ஃப்ராக்சர் அப்படின்றது நார்மலா வந்து நமக்கு எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அத எக்ஸ்ரே பண்ணி கண்டுபிடிச்சுருவாங்க. இதே காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையில்ல. ஏன்னா எலும்புகள் உடைஞ்சு தோல கிழிச்சிட்டு வெளிய வந்துரும். அதுதான் வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படின்றது. உதாரணமா இங்க வந்து எனக்கு காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஏற்படுதுன்னா, இங்க இருக்கிற எலும்பு அப்படியே உடைஞ்சு தோலுக்கு வெளிய வந்துரும். தோலும் கிழிஞ்சு அங்க காயமும் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாரி பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படின்றது. அது மாரி பாதிப்புனால தான் நீல் கெல்லி அப்படிங்கிற நபர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு இந்த கார்போலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனா அவருக்குமே அது வந்து கை குடுக்கல. ஏன்னா அந்த காயம் வந்து பெரிதாகி அந்த நபர் இறக்கத்தான் செஞ்சாங்க. ஸோ அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம ஜோசப் லிஸ்டர் வந்து பயங்கரமா வந்து தவிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோசப் லிஸ்டருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. வெறும் காயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள மட்டும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அந்த காயத்தின் மீது காற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உட்கார வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அது வந்து காத்துல பட்டுட்டே இருக்கும். அப்ப எப்படியும் வந்து அந்த கிருமிகள் மறுபடியும் காயத்துல வந்து உட்காரலாம். அதனால தான் அந்த காயங்கள் பெரிதாகுது அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வந்து முடிவு செஞ்சாங்க. அப்ப அந்த காயத்துல இந்த ஆசிட பயன்படுத்துறது மட்டும் இல்லாம, அந்த காயத்த நல்லா மூடிறணும். காற்று படாதவாறு அப்படின்னு சொல்லி ஜோசப் லிஸ்டர் வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே 1865ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 அந்த சமயம் ஒரு 11 வயசான ஜேம்ஸ் கிரீன்லீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து லெஃப்ட் லெக்ல இடது கால்ல வந்து கார்ட் வீல் வந்து ஏறி இருந்தது. அதாவது அந்த காலகட்டத்துலலாம் வாகனங்கள் இல்ல. அப்பல்லாம் வந்து குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதுதான் பயன்படுத்தப்பட்டது. அது மாரியான ஒரு வண்டியினுடைய சக்கரம் வந்து இந்த ஜேம்ஸ் கிரீன்லீஸ் அப்படின்ற சிறுவனுடைய லெஃப்ட் லெக்ல வந்து ஏத்தி இருந்தது. அதனால அந்த சிறுவனுக்கு வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த பையனுக்கு இத வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசப் லிஸ்டர் வந்து முடிவு செஞ்சுர்றாங்க. ஸோ அந்த 1865 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு அந்த சிறுவனுக்கு இவர் வந்து ஒரு பேண்டேஜ யூஸ் பண்ணி, அதில கார்போலிக் ஆசிட்ட வந்து அந்த பேண்டேஜ்ல வந்து நனைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேண்டேஜ வந்து கட்டு மாரி இந்த ஜேம்ஸ் கிரீன்லீஸ் அப்படின்ற சிறுவனுக்கு இவர் வந்து போட்டாங்க. போட்டுட்டு 4 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 16 அப்ப அந்த 1865 அன்னைக்கு அந்த கட்ட வந்து மெதுவா அவிழ்த்து ஜோசப் லிஸ்டர் வந்து பார்த்தாங்க. அப்ப அவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா, அந்த காயம் வந்து பெரிதாகுறதுக்கு பதிலா அது வந்து படிப்படியா குணமாக தொடங்கியிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து கார்போலிக் ஆசிட்ல இன்னொரு கட்ட நனைச்சு, அத வந்து கட்டா வந்து போட்டுர்றாங்க. இன்னொரு துணிய நனைச்சு. இதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு பிறகு ஜோசப் லிஸ்டர் அத எடுத்து பார்த்தாங்க. அப்ப காயம் குணமாக தொடங்கியிருந்தது. ஆனா காயத்து பக்கத்துல இருக்கக்கூடிய தோள்கள்ல, அந்த தோள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரிக்க ஆரம்பிக்குது. அந்த தோள்கள் வந்து அரிக்கிறது அப்படின்னா, அந்த இடமே வந்து அப்படியே வந்து எரிய ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற தோள்கள் வந்து எரிஞ்சு போய் கிழிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு ஜோசப் லிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கட்ட அவிழ்த்துட்டு கார்போலிக் ஆசிட்டும், நீரும் அது 2யுமே கலந்து அதுக்கப்புறம் கட்டு போட்டாங்க. அப்படியே 6 வாரங்கள் விட்டுட்டாங்க. 1 1/2 மாசம். அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் கிரீன்லீஸுக்கு அந்த கட்ட எடுத்து பார்க்கும்போது, அந்த பையனுடைய கால் வந்து சேர்ந்திருந்தது. அதேமாரி இந்த பையனுடைய கால் மீது இருந்த காயமும் வந்து குணமாகி இருந்தது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. இந்த ஒட்டுமொத்த மருத்துவ வரலாற்றுல, இதுநாள் வரைக்கும் இந்த காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படின்னு ஏற்பட்டா, அந்த காயம் பெரிதாகி மக்கள் இறந்து போயிருவாங்க. அல்லது அந்த காயம் பெரிதாகக்கூடாது அப்படின்னு எந்த இடம் உடைஞ்சிருக்கோ, அத அப்படியே வெட்டி நீக்கிருவாங்க. அந்த மாரி இருந்தது. ஸோ ஒருவேளை இவர் வந்து அந்த ஒரு கார்போலிக் ஆசிட்ட ஜேம்ஸ் கிரீன்லீஸ் மேல பயன்படுத்துற மாரி ஐடியா இல்லன்னா, கண்டிப்பா அந்த சிறுவனுடைய கால வெட்டி எடுத்திருக்கணும். அப்பதான் அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். அந்த மாரி நிலை இருந்தது. ஆனா ஜோசப் லிஸ்டர் வந்து கார்போலிக் ஆசிட்ட பயன்படுத்தி, அதே மாரி பேண்டேஜையும் பயன்படுத்தி, அந்த சிறுவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டு போட்டாங்க. அந்த கட்டு போடுறது அப்படின்றது எலும்புகள் சேர்றதுக்காக. ஆனா, இவர் வந்து அந்த கார்போலிக் ஆசிட் பயன்படுத்தினது எலும்புகள் சேர்றதுக்காக கிடையாது. அந்த எலும்பு உடைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய காயங்கள், அந்த காயத்துல தொற்று பாதிப்பு ஏற்படாம இருந்து, செப்டிக் ஏற்படாம இருக்கிறதுக்காக, இந்த ஒரு பேண்டேஜ இவர் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் செப்டம்பர் 11 அதே 1865 பேட்ரிக் அப்படின்ற ஒரு லேபருக்கும், ஒரு நபருக்கும் இதே மாரி காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னால கார்போலிக் ஆசிட்ட பயன்படுத்தி அவருக்கு வந்து கட்டு போட்டாங்க. ஆனா, அந்த 2 நபர்களுக்கும் வந்து
காயங்கள் வந்து பெரிதாகி அந்த நபர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இது வந்து குழப்பமாக ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜோசப் லிஸ்டருக்கு தெரிய வந்தது. கார்போலிக் ஆசிட் வந்து கிருமிகள் அழிக்கிற மாதிரியே, தோல்கள், திசுக்கள் அதையுமே வந்து சேர்த்து அழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த நபர்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வந்து முடிவு செஞ்சுர்றாங்க. அப்ப இந்த கட்டு போடுறது, அந்த கட்டுமே வந்து இன்னும் சரியான துணியா இருக்கணும். அதே மாரி கார்போலிக் ஆசிட் வந்து க்ரூட் கார்போலிக் ஆசிட்டா இருந்தது அப்பல்லாம். அதாவது அத சுத்திகரிக்காம அவர் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த கார்போலிக் ஆசிட்ட வந்து சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கிறது அப்படின்றது சாதாரணமா கிடையாது. அது வந்து தோல வந்து எரிக்கக்கூடாது. அதே சமயம் அந்த செப்டிக்கின் பாதிப்பை ஏற்படுத்தாம தடுக்கணும். ஸோ அந்த மாரி கார்போலிக் ஆசிட்ட வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நெனச்சாங்க. அதுக்காக இவர் தேடின ஒரு நபர் தான் ஃபிரெடரிக் கிரேஸ் கால்வர்ட் அப்படின்றவர். இவர் வந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டர் அங்க இருக்கிற ராயல் மான்செஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ல அ புரொஃபசர் ஆஃப் கெமிஸ்ட்ரியா ஒர்க் பண்ணி வந்தாங்க. வேதியியல் பேராசிரியரா. அவர்ட்ட ஜோசப் லிஸ்டர் வந்து இந்த 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 ஒரு க்ரூடா இருக்கக்கூடிய அந்த அந்த ஒட்டுமொத்த கார்போலிக் ஆசிட ஒப்படைக்கிறாங்க. அவர் வந்து அதில கொஞ்சம் நீர கலந்து, அதுக்கப்புறம் அத வந்து ஒரு ஃபீனோலா மாத்தி, அதை இவருக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் லிஸ்டர் இத பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதேமாரி பேண்டேஜ் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துணிய இவர் வந்து சில்க் கோட்டடா பட்டு வந்து மேல இருக்கிற மாரி மாத்தினாங்க. பட்டு துணி இருக்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறமா 1866ஆம் ஆண்டு மே 19 அன்னைக்கு அ ஜான் ஹெய்னி அப்படின்னு 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒரு நபர். அந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு இதே மாரி காம்பவுண்ட் ஃப்ராக்சர் இடது கால்ல தான் ஏற்பட்டிருந்தது. அவருக்கு வந்து ஜோசப் லிஸ்டர் இந்த கட்ட அந்த கார்போலிக் ஆசிட் சுத்திகரிக்கப்பட்ட கார்போலிக் ஆசிட்டையும், அந்த பட்டுனால உருவாக்கப்பட்ட துணியையும் பேண்டேஜா அவர் வந்து போட்டாங்க. அந்த நபருக்கு வந்து மே 19, 1866 அன்னைக்கு இவர வந்து பண்ணாங்க. 8 நாட்களுக்கு பிறகு 1866 மே 27 அப்ப வந்து அந்த காயங்கள் வந்து குணமடைய ஆரம்பிக்குது. ஸோ ஜோசப் லிஸ்டர் வந்து அத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு மகிழ்ந்து இவருடைய அப்பாவுக்கு கடிதம் எழுதினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜான் ஹெய்னி அப்படின்ற நபருக்கு படுக்கை புண், பெட் சோர்ஸ் வந்து ஏற்பட்டது. அதுக்கும் ஜோசப் லிஸ்டர் வந்து கார்போலிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு அதே 1866 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு ஜான் ஹெய்னி வந்து முழுமையா குணமடைஞ்சு வீடு திரும்பினாங்க. ஸோ ஜோசப் லிஸ்டருக்கு ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு ஆன்டிசெப்டிக் பிரின்சிபல் ஆஃப் தி பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஒரு ஒர்க்க எழுதி இவர் வந்து வெளியிட்டாங்க. அது வரலாற்றுல பொறிக்கப்பட்ட ஒரு ஒர்க்கு. அந்த ஒரு படைப்பு வந்து வெளிவந்த பிறகு தான் ஆன்டிசெப்டிக் வந்து பரவலா பயன்படுத்தப்படுது. ஸோ செப்டிக் ஆகாம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு. அந்த கிருமிகள் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு அ லூயி பாஸ்டர் வந்து சொன்னதுக்கப்புறம், அத வந்து ஜோசப் லிஸ்டர் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான ஆன்டிசெப்டிக்க கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஜோசப் லிஸ்டர் வந்து அது வந்து அப்ப ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற கிளாஸ்கோல இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அங்க இவர் ஒர்க் பண்ணி வந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1877ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கிற லண்டன் அங்க இருக்கிற கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அங்க இவர் வந்து ஒரு மருத்துவரா ஒர்க் பண்ணாங்க, சர்ஜனா. அப்பதான் வந்து இதே மாரி ஒரு பாதிப்பு வந்து ஒரு காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருந்தது. ரொம்ப மோசமா ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு சிகிச்சை குடுக்குறதுக்கு ஜான் வுட் போன்ற ஃபேமஸான மருத்துவர்களும் வந்து மறுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஜோசப் லிஸ்டர் வந்து அத சவாலா எடுத்துக்கிட்டு, இவருடைய ஆன்டிசெப்டிக் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த சிகிச்சை குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து காப்பாற்றப்படவும் செஞ்சாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் இவர் 1866ல கண்டுபிடிச்சிருந்தாலும், அதனுடைய பலன் வந்து 1877க்கு பிறகு தான் வந்து மருத்துவ உலகம் ஏத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கு உண்மையிலேயே பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆன்டிசெப்டிக் வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. ஸோ அறுவை சிகிச்சை பண்ணாலும், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கருவிகள், அதே மாரி கையுறைகள் அதெல்லாம் வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தி கிளீன் பண்ணணும். அறுவை சிகிச்சைக்கு பண்ணக்கூடிய அந்த அறை, அதையும் சுத்தப்படுத்தணும். அதனுடைய பெட்ட சுத்தப்படுத்தணும். ஸோ இப்படி எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ஸோ இத இவர் வந்து பெரிய சாதனையா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு காரணமா இருந்த நபர், அத வந்து கண்டுபிடிச்ச நபர் ஜோசப் லிஸ்டர். அதுக்கு காரணமா 2 பேர் இக்னேஸ் செமில்வைஸ், லூயி பாஸ்டர். இந்த 2 நபர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த ஜோசப் லிஸ்டர் வந்து எங்க, எப்ப பிறந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி இந்த சாதனைலாம் பண்ணாங்க? இன்னும் நெறைய சாதனைலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ ஒரு லைஃப் ஹிஸ்டரியா வந்து நான் பேசியிருக்கேன். ஜோசப் லிஸ்டருடைய லைஃப் ஹிஸ்டரிய பேசியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. ஏன்னா
ஜோசப் லிஸ்டர்னால இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்டிசெப்டிக் வந்து அவர் கண்டுபிடிச்சனால இந்த ஆன்டிசெப்டிக் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்காலத்தில் கூட எண்ணிலடங்காத உயிர்களை வந்து காப்பாற்றி வருது. ஸோ இந்த ஜோசப் லிஸ்டருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேல இருக்க அந்த ஐ டேப்பையும் டச் பண்ணுங்க. நேராக ஜோசப் லிஸ்டருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.